Hey guys, welcome back to my channel. நான் உங்க மதுமிதா. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாங்கா வத்தல். இது ரொம்ப ஈஸியா நம்ம செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மாங்காய் எடுத்துர்க்கேன். மாங்காயை நல்லா கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து அதில் நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஸோ அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ மாங்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிக்கி விட்டதுக்கப்புறமா நீங்கள் மாங்காய் துண்டை சேர்த்துருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வேக வைங்க. மூடி போட்டு நல்லா வேக வைங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்குமே போதும். வெந்துடும் உங்களுக்கு நல்லா. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா தோல் தனியாக அப்புறம் அந்த மேலே உள்ள சதை தனியாக போயிடும். அதனால ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மூடி போட்டே வேக வைங்க ஸ்லோ ஃப்ளேம்லே. ஸோ எடுத்து இந்த மாதிரி பெரிய தாம்பாளத்தில் நல்லா பரப்பி வச்சுருங்க. தள்ளி தள்ளி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா காயும். நல்ல வெயில் அடிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு 3 நாள்லேயே காஞ்சிரும். ஸோ இதை அப்படியே நீங்கள் வெயிலில் எடுத்துக்கொண்டே வைக்க வேண்டியதான். ஸோ நான் வெயிலில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து எடுத்தேன். எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இவ்வளோ தாங்க. ரொம்ப ஈஸி மாங்காய் வத்தல். நீங்கள் குழம்புலலாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.